தேவன் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்தபடினால தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். அருமையான தேவஜனமே, இந்த நேரத்திலே நாம் பார்க்க வேண்டிய 3 பகுதிகள் இருக்கிறது. அந்த 3 பகுதிகளிலே ஒரு பகுதியை முதலாவது பார்க்கலாம். தயவுசெய்து படிங்க. நற்சீர் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 9ம் 11ஆம் வசனம். 9ம் 11ஆம் வசனம். 10 வசனம் சேர்த்துங்க. 9, 10, 11 சேர்த்து படிக்கணும். சரி படிங்க பார்க்கலாம். நாங்கள் பலவீனரும் பவுல் சொல்றார் பார்த்துருங்க. அவர் ஊழியக்காரர். அவர் சொல்றார், நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலவான்களுமாய் இருக்கிறீர்கள். சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு நீங்கள் பலசாலிகள் தான். தேவ ஜனங்களை குறித்து சொல்கிறார், நாங்கள் பலவீனரா இருக்கிறோம், நீங்க பலவான்களா இருக்கிறீர்கள். இதெல்லாம் இருந்தா மட்டும் போதாது, நீங்கள் நற்சீர் பொருந்தும்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் நற்சீர் பொருந்தப்பட வேண்டும். நீங்க பாருங்க, அந்த காலத்தில் பரிசுத்த பவுல் ஒரு அருமையா சொல்கிறார், நாங்கள் பலவீனர் தான், இல்லைன்னு சொல்லலைங்க, நீங்க தான் பலசாலிகள், அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனாலும் நீங்க நற்சீர் பொருந்த வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. நீங்க நற்சீர் பொருந்த வேணும். அப்படின்னா அர்த்தம் என்ன? எங்களை தேவன் நற்சீர் பொருந்த பண்ணிவிட்டார், நீங்கள் நற்சீர் பொருந்தப்பட பண்ணியா கிறிஸ்துவுக்குள்ளாக நற்சீர் அடையும்படியாக, நற்சீர் பொருந்தப்படும்படியாக நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறோம். இதுதான் முதல். நாங்களே தேவன் படிப்பாற்றிட்டார், நாங்களும் படிப்பார். அப்போ நீங்கள் பலசாலிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் நற்சீர் பொருந்த வேண்டியது அவசியம். அப்படின்னா நற்சீர் என்ன அப்படிங்கிறது இன்னொரு வசனம் படிக்கலாம். 11ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. பாத்தீங்களா? 11ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கணும். நற்சீர் பொருந்த வேண்டும். எவைகளிலே நற்சீர் பொருந்த வேண்டும்? எவைகளிலே நாம் குறைபட்டிருக்கிறோம்? தேவனுடைய சுபாவங்களிலே குறைபட்டிருக்கிறோம், தேவனை தேடுகிற விஷயங்களிலே குறைபட்டிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிற விஷயத்திலே குறைபட்டிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிற படிக்கிறதிலே குறைபட்டிருக்கிறோம், தேவ சமூகத்தில் இருந்து துதிக்கத்தக்கதான துதி நம் வாயிலே வராதபடி அவைகளிலே குறைபட்டு இருக்கிறோம். நாம் எப்படி நடந்து கொள்ள வேணும், எப்படி பழக வேண்டும், இவைகளிலே நாம் குறைவாக இருக்கிறதுனால நற்சீர் பொருந்த வேணும். அப்படின்னா உங்களிடத்துல ஏகப்பட்ட சீர்கேடுகள் இருக்கிறது என்று அர்த்தம். அதான் பவுல் சொல்ற, நற்சீர் பொருந்த வேண்டும்யா. அப்போ உங்ககிட்ட கீழ்ப்படியாம இருக்கு, இருமாப்பு இருக்கு, ஏத்து பேசுறீங்க, சண்டை போடுறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமான மேன்மை பாராட்டி பேசிக்கிறீங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. நாமெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறோம். நாம் கெட்ட சுபாவங்கள், கேடான கிரிகள் நமக்கு இராதபடிக்கு நாம் நற்சீர் பொருந்தப்பட வேண்டும் என்று பரிசுத்த பவுல் நிருபத்தில் எழுதுகிறார். அல்லேலூயா. எவை 10 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், நீ 40 வருஷம் விசுவாசியா இருக்கலாம். சீர் பொருந்தும் பொருட்டு அப்படி ஒரு வசனம். சீர் பொருந்தும் பொருட்டு நாம் நற்சீர் பொருந்தப்பட வேண்டும். அவங்கள பார்க்கக்கூடாது. இவங்க 2 குரூப் சொல்றவங்களுக்கு, கிறிஸ்தவன் என்கிற ஒரு குரூப், தேவ ஜனங்கள் அப்படிங்கிற ஒரு குரூப். பாருங்க, இவங்களும் கிறிஸ்தவர் தான், அவங்களும் கிறிஸ்தவர் தான். ஆனா தேவ ஜனங்கள்ங்கிற அந்த அந்தஸ்து இருக்கு பார்த்தீங்களா, அது தேவனுக்குரிய உரிமையோடு தேவன் இறங்கி உலா வருவார். அந்த காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தேவன் உலாவினார். ஏதேனில் பாருங்க, ஆதாம் ஏவாள் காலத்தில் தேவன் இறங்கி உலாவி வந்தாரு. அதை படிச்சு பார்க்கலாம்.
அப்போ நாம் தேவன் உலாவுகிறதான வருகிறதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நமக்கு இடத்துல தேவையில்லாத சுபாவங்கள் இருந்தால் அதை நாம் சரிப்படுத்த வேண்டும். புரியுதுங்களா? அதை நாம் சரிப்படுத்தும்படி தேவனத்தில் ஒப்புக்கொள்ளும். அப்போ தேவனோட வார்த்தைகளின்படி நாமும் நம்மை மாற்ற வேண்டும். படிக்க அந்த 11வது வசனத்தை. கடைசியாக சகோதரர்களே சந்தோஷமாய் இருங்கள். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். நற்சீர் பொருந்துங்கள். ஆறுதல் அடையுங்கள். ஆறுதல் தேவை. ஆறுதலாய் பேச வேணும். புரியுதுங்களா? ஒருத்தன் கெட்டு போனா சந்தோஷப்படக்கூடாது. ஒருத்தன் துன்பத்தில் இருக்கிறத பார்த்து நீ ஆத்தியா அப்படின்னு பேசக்கூடாது. நாம் அதில் தான் நாம் நற்சீர் போடுறோம். அடுத்தது சமாதானமாய் இருங்கள். சமாதானமா இருக்கணும், சண்டைலாம் போடக்கூடாது. அடுத்து அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அதான் பெரிய பாய். இப்படிலாம் இருந்தாதான் தேவன் நம்மோடு இருப்பார். நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் பாஸ்டர் பிரதர் அப்படி சொல்றது பெருசு இல்லை. நம்ம சுபாவங்களை மாற்ற வேண்டும். கேடானுவிட இருமாப்பும் கீழ்ப்படியாமை மேட்டிமை இதெல்லாம் நம்ம அகற்று போடும். தேவனுடைய பார்வையிலே நிற்கிறோம் என்கிறதான அறிவு நமக்கு தேவை. நம்மக்கிட்ட இருக்க கேவலமான சுபாவங்களை அகற்றி இவங்களா அவங்களா கெட்டு போனவர்களை பார்த்து நம்மக்கிட்ட இருக்க நற்சுபாவங்களை நாம் கெடுத்துக்கிடவே கூடாது. கெட்டு போனவங்களை விடுங்க. பவுல் சொல்றார், புத்தி சொல்லு. நெருங்கி பழகினா மறுபடியும் இப்போ கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு, இல்லைன்னா விட்டுட்டு போயான்றார். இப்போ கெட்டு போனவர்களுடைய நாம் பழகிறதுக்கு கிடையாது. புத்தி சொல்லுவோம், கேட்கலன்னா கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுவோம். அதுவும் என்ன விட்டுட்டு நம்ம ஆத்மாவுக்கு நாம் தான் உத்தரவாதி. ஓடி போயிடும். இந்த ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறோம் பாருங்க. ஆகார் என்ன செய்கிறாங்க, வேகமாக வந்துட்டாங்க. ஆனால் அவங்க 2 மனசு. இவ்வளோ பெரிய அருமையான நகரத்தை விட்டுட்டு வந்துட்டோம். அந்த அம்மா மேலே போயிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி பார்த்துட்டோம். அந்த அம்மா பேர் என்ன? லோத்தினுடைய மனைவி. போய் திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்துல இன்னும் உப்பு கட்டி அப்படியே இருக்கு. உப்பு தூணம் ஆயிட்டு. அது எப்போது சரியாகும்னே தெரியாது. அன்பான தேவஜனமே, நாமும் போயிடணும். திரும்பி பார்க்கவே கூடாது. நீங்கள் கெட்டு போனவர்களோட கூட சவகாசம் வச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் கெட்டு போயிடும். குடிகாரனோடு தொடர்ந்து பழகிட்டா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மோந்தாயின்னு பார்த்துருங்க. ஒரு எந்த விதத்தில் அவன் தவறு அதிகமாக செய்கிறானோ அப்படியாப்பட்ட புத்தி சொல்லுங்க. இல்லை நம்மளை விலக்கி காத்துக்கொள்வது சால சிறந்ததாகும். நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் சீர்பொருந்தினவர்களாக இருக்க வேண்டும். பவுல் இன்னொருத்த சொல்றார், எந்த மனிதனும் கிறிஸ்து இயேசுவிலே தேர்ந்தவனாய் நிறுத்தும்படிக்கு எல்லா ஞானத்தோடு புத்தியோடு உபதேசம் பண்ணுகிறோம். நீங்கள் சீர் பொருந்தும்படியாக உங்கள் சீரை நீங்கள் விட்டு விடாமல், உங்கள் சீரை நீங்கள் கெட்டு போக விடாமல், உங்களுக்குள் இருக்க தெய்வீக தன்மைகளை நீங்கள் அழித்து விடாமல் அவைகளிலே உங்களை நிறுத்தி நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதால் தான் பவுல் அப்படி சொல்றார். நாம் சீர் பொருந்த வேண்டும். அருமையானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் சீர் பொருந்தப்படும். ஒரு மாதிரி ஆள்னா நான் பழகவே மாட்டேன். அவனை பார்ப்பேன். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் தன்னுடைய மனைவி இல்லாமல் வேறு பெண்ணிடத்துல ஆகிலும் ஒரு தப்பான தொடர்பு வச்சிருப்பான்னா அந்த ஆண்கிட்ட நான் பழகவே மாட்டேன். அவன் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவனத்துல பழக மாட்டேன். உடனே கட் பண்ணிட்டு தூரம் போயிடு. அந்த நாடகத்தில் ஒரு பெண் சொல்லுவா இல்லையா, ரிஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரிஜெக்ட். அப்படிதான் நல்லா இப்போ எவ்வளோ வேகமாய் பழகுகிறோனோ இப்படிப்பட்டதான அருவருப்பை கண்டால் அது ஒத்து போக மாட்டேன். நான் அதெல்லாம் மன்னிப்பாருங்க பாஸ்டர், அந்த மாதிரி ஆளோட பழகவே மாட்டேன். உடனே கட் அப்படியாட்டு போயிட்டே இருக்கேன். 2வது நடையிலே நிற்க மாட்டேன். உனக்கு மனைவி இருக்கு, நீ என்னையா இன்னொருத்தரோட மனைவி கூட போய் பேசுகிற பழகுற? நல்லவர் தான் அந்த கப்பலுக்கு போகிறேன். எனக்கு ஒரு ஊழியக்காரனை தெரியும்.
எப்போவும் ஒரு விசுவாசி வீட்டில் போய் உட்காந்து அவங்களே எங்கிட்ட சொன்னாங்க, ஐயா எப்போ பாரு எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிறாரு ஐயா, 4 பேர் பார்த்து ஒரு பாஸ்டர் இப்படி என் வீட்டில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தா பார்க்குறவங்களாம் என் புருஷன் இல்லாத நேரம் என்னை என்னாலும் தப்பாக பார்க்குறாங்க ஐயா, அவர் புத்தி சொல்லுங்க. அவன் நான் புத்தி சொன்னால் கேட்பானா? ஊழியக்காரன் விசுவாசி மனைவி நீ சும்மா அவள் வீட்டில் போய் உட்கார்றது எதுக்கு? நீ நல்ல இடத்தோட போனாலும் உன் டைம் பாஸ் விசுவாசி வீடாக கிடச்சிது. பார்க்குறவங்களாம் அந்த பெண்ணை தப்பாக பார்க்குறாங்க. அவன் ஊழியக்கா அந்த விசுவாசி அவளுடைய புருஷங்கிட்ட யாராலும் ஏராளமாக பேசிட்டா அது மனஸ்தாபத்தை உண்டாம். அன்பானவர்களே, இப்படியெல்லாம் ஊழியக்காரங்கள் ஒரு புருஷன் இல்லாத வீட்டில் போய் சும்மா உட்காரக்கூடாது, தேவையில்லாமல் பேசக்கூடாது. ஏன் அவகிட்ட போய் பேசணும்? உன் வீடு இருக்குது, உன் மனைவி இருக்குது, அவங்க பேச வேண்டியது தானே. அது ஒரு கெட்ட பழக்கம், அப்படிலாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆட்கள் எடுத்து நான் பழகிறது இல்லை. அப்படியா? ரெண்டாவது அவனை உடனே கட் பண்ணி விட்டுட்டேன். அவன் எனக்கு நல்லா உதவி செய்வான். நானும் சொல்லி பார்த்தேன், பாஸ் என்ன நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் கேள்விப்பா, அவங்க கிடக்காங்க பாஸ் அப்படின்னு. அவனுக்கு இதை விட மனசு இல்லை, மனைவி இருக்கா, அவனுக்கும் இன்னொரு ஸ்டெப்னி தேவை. கிட்ட புருஷன் அங்கேயுமா வெளியே வேலைக்கு போயிடுவான். காலையில் 6 மணிக்கு வண்டி ஏறினான்னா நைட்டு 9-10-11 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவான். பாருங்க, இந்த சூழ்நிலையை தான் அவன் தவறுதலாக யூஸ் பண்ணுறான். அன்பான தேவஜனமே, இப்படிப்பட்ட ஊழியக்கான இடத்துல நான் பழகவே மாட்டேன். விசுவாசின்னு கூட சொல்கிறேன், உனக்கு பெண்ணுக்கு சொல்கிறேன், உனக்கு புருஷன் இருக்கிறான், நீ எதுக்கு இன்னொரு ஆணோட அதிகமாக பழகுறீங்க? தேவையில்லாத பேச்சு பழக்க வழக்கங்கள், உங்களுடைய தப்பிதமான பழக்கங்கள், பேச்சுகள், நடத்தைகள், உன் புருஷன் இல்லாத நேரத்தில் ஒரு ஆணை அனாவசியமாக சேர்க்கக்கூடாது. ஏன் வரணும்? அப்படி சேர்த்தேன்னா நீ தீட்டுப்பட்டு போயிடுவே. தேவன் இந்த நேரத்தில் இதை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல நான் ஆகாரம்னு சொல்லிட்டேன், அது தப்பு, என்னை மன்னிச்சுக்கிறீங்க. லோத்தோடைய மனைவி டாபிக்கு தான் வந்தேன். அந்த அம்மா தான் திரும்பி பார்த்தேன். எப்போவுமே நல்ல இடம்தான், ஆனால் தேவன் சொல்கிற நீ அந்த இடத்த விட்டு போயிடு. மனைவியோடு கூட அந்த லோத்தோ கூட மனைவி கூட இருந்தால் அங்கே ஒரு அருவருப்பு வந்திருக்காதே. அந்த சந்ததி தான் இப்போ பெரிய குளறுபடி சந்ததியாக மாறிட்டு பாருங்க. பெற்ற தகப்பனிடத்திலே 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். எவ்வளோ பெரிய அருவருப்பான சந்ததி. தேவன் அகன்று போய்விட்டார். அருமையானவர்களே, உன் மனைவி இடத்துல நீ இன்பமாயிரு. பிற இன்ப மனைவி இடத்துல, பிறருடைய மனைவி இடத்துல இன்பமாக இருக்க விரும்பாத விசுவாசியோ ஊழியக்காரனோ இந்த கேடுகட்ட புத்தி உங்களுக்கு இருக்கக்கூடாது. விசுவாசி சகோதரியே, புருஷன் இல்லாத நேரத்தை இன்னொரு ஆம்பளை எதுக்கு அனுமதிக்கிற? அது தவறு. அவனோட தப்பான தொடர்பு வச்சிருக்கிறியா? அப்படியெல்லாம் வரவிடக்கூடாது. அவன் ஊழியக்காரனானாலும் புருஷன் இல்லாத நேரம் வந்தால் பேசிட்டு உடனே தண்ணியை கொடுத்து அனுப்பிடும். அவன் கூட உட்காந்து கும்மானடிக்கன்னு பேசிட்டு இருந்தேன்னா தேவன் உன்னுடைய கோபம் உண்மை. உன் புருஷனை நம்பி தான் வீட்டில் விட்டு போகிறான், நீ அவனுக்கு துரோகம் பண்ண மாதிரி இருக்கும். அது தேவனுடைய கோபம். அவன் புருஷனுக்கு காதில் கேள்விப்பட்டா அவன் வருத்தப்படுவான். உனக்கு பணம் போடுறதுக்கு தானே சம்பாதிக்க போகிறான். நீ இன்னொருத்தனோட கூட வீட்டில் இருக்கலாமா? சில ஊழியக்காரனுங்க விசுவாசி பெண்களை சூறையாடுறதுக்கு உள்ளே வந்து உட்கார்ந்துருப்பான். அந்த மாதிரிலாம் இருக்கிற ஆட்கள் இடத்துல நான் பழகிறதில்லை. இந்த தரங்கட்டு போன பெண்கள் இடத்துல நான் பழகிறது இல்லை. தரங்கட்டத்தான் அது தேவ கோபத்துக்கு ஆளானவர்கள். அப்போ தான் நம்ம சீர் பொருந்தப்பட வேண்டும். இவை இப்படிப்பட்டதானே விஷயங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். நற்சீர் பொருந்த வேண்டும், சீர் பொருந்தப்படும். அன்பான தேவ ஜனங்கள் இந்த விஷயத்தை சரியாய் புரிந்து கொண்டு நாம் அனாவசியமாக இன்னொருத்தர் வீட்டுக்கு போகக்கூடாது. அனாவசியமாக யாரையும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கக்கூடாது. நம் சுபாவங்களை காத்துக்கொள்ளும், நம் கிரியைகளிலே நற்கிரியை இருக்கும், நம் நடத்தைகளிலே நல்லது இருக்கும். வாயின் வார்த்தைகள், தியானங்கள், கண்களின் பார்வைகள், எண்ணங்கள் எல்லாவற்றிலையும் நாம் சரியாக இருக்க வேண்டும். அதுதான் தேவ பிள்ளைகளோடு பேச 2 குரூப்பு. கிறிஸ்தவன் அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, எப்படி வேணாலும் வாழ்வாங்க. அவங்க கூட பழகவே கூடாது. அது ஒரு பன்றி.
பண்ணி கண்ட இடத்துல போடணும். அது கூட நான் பழகக்கூடாது. கிறிஸ்துவுக்குரியவன், தெய்வ பிள்ளைகள், தெய்வ மனுஷர்கள் நாம தான் ஒன்றா இருக்கோம். அவள் கிறிஸ்தவ தான், அவள் இந்த செய்கிறா அப்படி செய்கிறான்னா அவ கூட பழகக்கூடாது. அவளை அந்த நபரை ஆண்களோ பெண்களோ நம்மை விட்டு அகன்று போக செய்ய வேணும். உன் புருஷனுக்கு நீ உண்மையாக இல்லைன்னா தேவ கோபம் உனக்குள்ளே வந்துடும். உன் மனைவிக்கு நீ உண்மையாக இல்லைன்னா தேவ கோபம் உன் மேலே வந்துடும். நான் சொல்கிறது புரியுங்களா? தேவ ஜனங்கள் வேறு, கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் வேறு. அவன் 4 காலில் நடக்கிறவன் கிறிஸ்தவன். சேத்தில் போனால் சேத்தில் போட்டுக்குவான், எங்கே வேணாலும் இருப்பான். அவனுக்கு அவன் வந்து பைபிளாக எடுத்துகிட்டு வருவாங்க, பாட்டு போடுவாங்க. அவனை கணக்கிலே வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? கணக்கிலே வைக்க. உண்மையாக தேவ பிள்ளைகள் என்ன செய்வாங்க? யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. தீங்கு செய்யக்கூடாது. தீங்கு செய்கிறதான பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் சீர் போட வேணும். தீங்கு நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக என்ன சொல்லிக்கிறேன்னே, எனக்கு ஒருத்தர் தீங்கு செய்துட்டாங்க. அப்போ தீங்கு செய்தாங்கன்னா அந்த தீங்கு எங்கே இருக்கும்? யாருக்கு செய்தமோ அவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தீங்கு செய்த உங்களுக்கு அது தெரியும். அவங்கள பார்க்கணும், இவங்களுக்கு இந்த நேரத்தில் இப்படி பண்ணினோமே, அந்த பொம்பளைக்கு இப்படி செய்தோம், இவங்களுக்கு இப்படி செய்தோம். அது மனதை விட்டு போகாது. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு தெரியும். நீ சாகுற வரையிலும் அது உன்னை விட்டு விலகாது. ஒரு குடும்பத்தை அழிக்கிறது, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது, ஒருவனுடைய வருமானத்தை கெடுக்கிறது, புரியுதா? ஒருவனுடைய பெயரை கெடுக்கிறது, இது எல்லாமே சாபபுத்தி. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டால் நான் தேவ கோபத்துக்கு ஆளாகும். இது பின்விளைவு என்னன்னா, நாம் மரிக்கக்கூடிய நேரம் வரும்போது இவைகள் நம்முடைய ஆவியை அப்படியே அமைக்கும். நம்ம சரீரத்தை விட்டு ஆவி வெளியில் வந்துட்டுனா மறுபடியும் உள்ளே போகிறது குதிரை கொம்பு தான். சரீரம் இழுத்துக்காது. சுத்தமாக வெளியே வந்துட்டு சரீரம் இழுக்காது, மூக்கு அடைஞ்சு போகும். நீ செய்த பாவங்கள் எந்த குடும்பத்தை கெடுத்தாயோ, யாருடைய வாழ்க்கையை கெடுத்தாயோ, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையை சரீரத்தை கெடுத்தாயோ, அந்த கெடுதல் எல்லாம் உன் மனதில் இருக்கும். அப்போதுதான் அவைகள் உன்னை இறுக பிடிக்கும். அப்போ நீ தப்ப முடியாது. உன் ஜீவன் சரீரத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அது எங்கே செல்வதென்று தெரியாது. அப்புறம் அது அப்படியே நடக்கும். அவன் பாளையங்கோட்டையிலே நல்ல ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போகிற ஒரு சகோதரர் திடீரென்று அவர் செத்து போனார். எது எங்களுக்கு தெரியாது. என் மனைவி கிட்ட சொன்னேன், இந்த நபர் இங்கே வந்து ரவுண்ட் அடிக்கிறாருமா, அது என்னன்னு பாருங்க. என் வீட்டம்மா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பிரதர் எப்படி இருக்கா? ஐயோ, அவர் செத்து 1.5 வருஷம் ஆச்சு. செத்து எத்தனை? 1.5 மாதம் ஆச்சு. செத்து எவ்வளோ ஆச்சுது? 1.5 மாதம் ஆயிட்டு. அப்போதான் சொன்னேன், அவர் இங்கே சுற்றி கொண்டு இருக்கிறார். வெள்ளிக்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை இரவு 3 மணிக்குள்ளே ஒரு குருக்கு போவோம். அவ்வளோ மனுஷன் கிடையாதுங்க, செத்து போன ஆவிகள். அது என்ன சத்தம் எல்லாருக்கும் அது அறிய முடியாது, கேட்க முடியாது. சவுண்டு போடும், டும்கு டக்கு டும்கு டக்கு டும்கு டக்குன்னு தாளம் போட்டுட்டு போகும். அது யார் கண்ணுக்கு தெரியாது. நான் அதை பார்ப்பேன். அந்த குரூப்லேயே இந்த மனுஷன் போகிறான், கிறிஸ்தவன் தான் போகிறான். நான் எவ்வளோ பெரிய பலசாலி தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய பலசாலி தெரியுமான்னு மறுத்து தாவி போகிறான். அதான் என் மனைவி கிட்ட சொன்னேன், அம்மா இப்படி அந்த ஆள் போகிறாரு, என்னன்னு விசாரித்து மறுநாள் ஃபோன் பண்ணால் அவர் செத்து 1.5 மாதம் ஆயிட்டு. பரலோகத்துக்கு போலியே, பரலோகத்துக்கு போலங்க. நல்ல சபைக்கு போகிற மனுஷன் தான் பரலோகத்துக்கு போல. பாருங்க, செத்து போன ஆவிகள் பேய்களோட போகிறான் வெள்ளிக்கிழமை. அவைகள் எங்கே போய் அடங்குமோ அவங்களோட போய் அந்த ஆவியை அடங்கும். பரலோகத்துக்கு போலங்க. எவ்வளோ பெரிய நிர்பந்தம்! காரணம், அவன் நற்சீர் பொருந்தினவனாக இல்லை, அவன் கேடு செய்கிறவனாக இருந்தான். கடைசியில் அவனை பற்றி விசாரித்து பார்த்தால், ஐயோ அவன் இவ்வளோ பேருக்கு துன்பம் கொடுத்துருக்குறாங்க, அவன் செத்ததே எங்களுக்கு நல்லது, கர்வம் பிடித்தவன் அப்படி என்று சொன்னான். அவன் பாருங்க, அவன் பரலோகத்துக்கு போவான். இதே இந்த நான் இப்போ இருக்கிற இந்த ஊர்லேருந்து ஒரு பொண்ணு டேக் அந்த பக்கம் இருக்காங்க இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் எல்லாரும் கூப்பிட்டு போய் பார்த்துட்டு கடைசியில் இருதயத்தை கூட்டிகிட்டு போவோம், கூப்பிட்டு வர சொல்லி ஒரு அக்கா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எதுவும் அவங்க இடத்துக்கு ப்ரேயர் போனோம், வா நான் போயிட்டு வரலாம்.
போகும்போது அந்த வீட்டுக்கிட்ட போன உடனே அது அழுது. எல்லாம் ஏன் அழுற? அவரை பார்த்தா அழுற. ஆமாம், ஏன் அழுற? அவர் கூட 2 பேர் வந்திருக்கிறாங்க. யாரு? அன்பானவர்களே, என் கூட எப்போ 2 தேவதூதர்கள் இருப்பாங்க. அவங்க என்னை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. அப்படின்னா எந்த அலுவலகெல்லாம் ஈடுபட முடியுமா? யோசித்து பாருங்க. வார்த்தை எல்லா இடத்துல அளந்து பேசு. சில இடத்துல ஓவராக பேசி கட் பண்ணி விட்டுரு. ஓவராக பேசி நான் போடுற பிளைட்லேயே ஓடிடுவாங்க. ஓவராக பேசி எனக்கு பிடிக்காது. அப்போ என்ன செய்யுதுன்னா, கேட்க உங்கள் கூட 2 பேர் வந்திருக்காங்க, தேவதூதர்கள் தான் வருவாங்க, என் கூட எப்போவுமே இருப்பாங்க, அவங்க என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. உண்மையா? ஆமாம், உண்மைதான். நீ யார் அப்படின்னு கேட்ட. நான் தண்டவாளத்தில் அடிபட்டு செத்துட்டேன். இந்த பெண்ணே அதுக்கு பிடிச்ச. நான் இந்த பெண்ணை பிடிக்கலைங்க. நான் வரும்போது இந்த பொண்ணு தான் கிராஸ் பண்ணினான். வெள்ளிக்கிழமை நல்லா மஞ்சளை பூசி ஒட்டு வச்சு தலையில் மல்லிப்பூவை வச்சு அலங்கரித்து கொண்டு வந்தா. நான் ட்ராக்கில் வரும்போது இவ கிராஸ் பண்ணினான். ஏன் அவன் ட்ராக்கில் வரும்போதுன்னா உள்ள டிக்கு இருக்கு. இங்கே தான் பெரியார் நகர். டிக்கில் இருந்தால் நுழைஞ்சு வர தனிமையில் எவனோ வந்துட்டானா மாட்டிக்கிடுவோமேன்னு சொல்லிட்டான். அவன் மதியான நேரத்தில் ட்ராக்கை ஏறி கிராஸ் பண்ணிடுவோன்னு சொல்லி மேலே ஏறி வந்திருக்கிறா. ட்ராக்கில் செத்து போனவன் அந்த பெண்ணை பிடித்து கொண்டான். உருக்கி எடுத்துட்டான் அந்த பெண்ணை. அப்போ தான் விஷயங்களெல்லாம் அவன் சொன்னான். அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அன்பானவர்களே, மனுஷன் உயிரோடு இருக்கும் பொம்பளை பார்த்து ஜொல்லு விடுறான், வளைகிறான். செத்தும் பொம்பளை பார்த்து ஜொல்லு விடுறா, செத்து. அதுபோல தான் நீங்கள் உங்கள் சுபாவங்கள் சரியில்லை, நீ தப்பான நடத்துவரவனாக இருந்தா, தப்பான நடத்துவரவனாக இருந்தா, உன் ஜீவன் பிரிந்து விட்டால் ரோட தான் அலைவு. நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் பரலோகத்துக்கு போக மாட்டேன், தெருவில் தான் அலையணும். உன்னை நல்ல அடக்கம் பண்ணுவாங்க, ஆனாலும் உன் சரீரத்தை புதைப்பாங்க, உன் நாவி அலைந்து தெரியும். அது நீ சத்தம் பண்ணான்னு பார்ப்ப, உன் சத்தம் யார் செவியிலும் கேட்கவும் செய்யாது. நீ செய்த கேடான கிரியைகள் குடும்பத்தை கெடுத்தது, இன்னொருத்தனை பிழைப்பை கெடுத்தது, இன்னொரு வருமானங்களை கெடுத்தது. அருமையானவர்களே, அந்த கெடுதல் எல்லாம் உன் மனதில் தான் இருக்கும். யாருக்கு என்ன தீமை செய்திருக்கிறோம் அதெல்லாம் மனசில் தான் இருக்கும். காலம் வரும்போது அவைகளினாலே நீ தான் மோசம் போவாய். இன்றைக்கு ஒரு மனிதன் நீ தீமை செய்தால் அதனால் அவன் கஷ்டப்படுவான், அதுவும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நீ செய்த துர்க்கிரியைகள் உன் மனதில் இருக்கும். எந்த குடும்பத்தை கெடுத்தீங்க, எந்த பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்தீங்க, எந்த குடும்பத்தின் வளர்ச்சியை கெடுத்தீங்க, யாரு கிடைக்கிற வருமானத்தை கெடுத்து போட்டீங்க. அட கேடான ஜென்மமே, நீ சாகும் போதுதான் அது உன்னை சங்கை பிடிக்கும். நீ எந்த பரலோகத்துக்கும் போகக்கூடாது, போக முடியாது. அப்ப நீங்க தேவராஜ்யத்துக்கு போனோம்னா தேவ ஜனங்களில் ஒன்றாய் நிற்க வேண்டும். யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. செய்தால் அதுக்குரிய ஆக்கினை உங்களுக்கு உண்டு. அன்பானவர்களே, ஜாக்கிரதையாயிருங்கள். நாம் சீர் பொருந்த வேண்டியது அவசியம். எல்லாவற்றிலும் சீர் பொருந்த வேண்டும். நாம் பழகிறவங்க எல்லாவற்றையும் சீர் பொருந்த வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. தேவஜனமே, எல்லா துர்க்குணங்களையும் நம்மை விட்டு அகன்று போக பண்ணுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். புரியுதுங்களா? யாருக்கு தீங்கு செய்யாதீங்க. யாருக்கும் தீங்கு நடத்துகிறா சந்தோஷப்படாது. நான் அடிச்சிட்டேன், மந்திரம் பண்ணி அவனை அடிச்சிட்டேன், அவங்கள தூக்கிட்டேன். நீ செய்த தீங்கு உன் மனசில் இருக்கும். அந்த நபருக்கு தெரியாது, அப்பாவி மாதிரி போயிடுவாங்க. ஆனால் உனக்கு இருக்கும் மனசில். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். உன் பாவம் உன் வாசற்படியில் ஏற்படுத்து. நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம். எப்போவும் கிறிஸ்தவருக்கு தேவ ஜனங்கள் தான் பேச, இந்துஸை நான் பேசுறது அவன் கதை வேற. நீங்கள் நற்செய்தி பொருந்த வேண்டும். இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து நீ சந்தோஷப்படுற, இன்னொருத்தனுக்கு போய் தீமை செஞ்சுட்டேன், அவன் பாதிக்கப்பட்டுட்டான்னா நான் அதில் பெருமை பேச்சு பேசுகிறேன். அதை விட உன் மரண தருவாயில் நீ இருக்கும்போது நீ யாருக்கு என்ன தீங்கை செய்தாயோ அதே உன்னை சங்கை பிடிக்கும். உன் ஆவி பரலோகத்துக்கு போகாது. உன்னால் நல்ல அறிக்கை பண்ண முடியாது. அதோடு கெஜி அதோ கெஜி தான். அதோ கர்த்தர் மன்னிச்சுட்டா நினைப்பேன். அதுக்கெல்லாம் மன்னிப்பு வராது. என் வாழ்க்கையில் நான் யாருக்கும் தீங்கு செய்ததே இல்லை.
இன்னொருத்தருடைய பழைப்பை கெடுத்தது கிடையாது, இன்னொரு ஆணு பேரோட வாழ்க்கையை கெடுத்தது கிடையாது, இன்னொரு ஊழியத்தை கெடுத்தது கிடையாது, இன்னொரு ஊழியக்காரோட பெயரை கெடுத்தது இல்லை. அப்படிலாம் இதுவரையிலும் செய்தது இல்லைங்க. யாருக்கு எந்த தீங்கும் செய்தது, உதவிகள் நிறைய செய்திருக்கிறேன், தீங்கு செய்ததில்லை. ஒரு ட்ரிப் ஒரு ஊழியக்காரர் நான் பார்த்துட்டேன், ஐயா பிரைஸ் எல்லாம் சொன்னேன். எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு எண்ணம், ஒன்று கெட்ட பேக், அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, பிக் சப்பர் சொல்லுங்களா, பிக் சப்பர். அந்த பேக்கை வாங்கினேன். ஒரு 10 கிலோ அரிசி, பிள்ளைகளுக்கு ரெண்டு நான் சின்ன ஸ்நாக்ஸ், அப்போ கொஞ்சம் மசாலா ஐட்டங்கள், கொஞ்சம் நல்லா காய்கறி தக்காளி எல்லாம் வாங்கி கொடுத்து இதை வச்சுக்கிறோங்க. திடீர்னு என்ன ஒரு பேஸ்ட்டு வாங்கி கொடுக்க வேணும், ஒரு பேஸ்ட்டு கொடுங்கன்னு வாங்கி அதில் போட்டேன். அது ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னார் கடைசியில், ஐயா நான் பல்லு தேய்ச்சி 2 நாள் ஆகும். காரணம் என்ன, வேஸ்ட்டு கிடையாது, மல்பொடி கிடையாது. அந்த வச்சோம். கடைசியில் போகும்போது கிளம்பி வச்சுக்கோங்க 600 கையில் கொடுத்தேன். அவர் என்ன முகத்தை பார்த்துட்டு அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார், ரொம்ப அழுதுட்டார். என் கையில் 10 பைசா கிடையாதுங்க ஐயா, நான் கீழே எதனா கிடக்குமான்னு தேடிட்டு இருக்கிறேன், 10 பைசா என் கையில் இல்லையா, கடவுள் உங்களை இந்த நேரத்தில் எனக்கு கொண்டு வந்து நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல. இவ்வளோ வாங்கி கொடுத்து ஒரு 600 கையில் கொடுத்தவொடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், தன்னேறியாமல் அழுதார். அவர் உள்ள என்னை எவ்வளோ வாழ்த்திருக்கும். உதவி செய்யணும், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. நானும் ஒரு ஏழைப்பட்டவன் தான், வசதியெல்லாம் கிடையாது. எந்த ஏழைக்கு உதவி செய்யுங்க, ஜாதி பார்க்காதீங்க, நம்ம ஆளுக்கு உதவி செய்யணும். இப்போ நான் பாளையங்கோட்டையில் இருக்கும்போது அந்த அம்மா 4 வீட்டில் வேலை பார்க்கும், 2 பொம்பளை பிள்ளைங்க, பாளையங்கோட்டை சேரட்டக்க ஸ்கூலில் படிக்குதுங்க, தமிழ் மீடியம். அப்போ என் பிள்ளை 10th பாஸ் பண்ணிட்டான். நான் ஃபீஸ் கட்டணும், காசோடு வந்துட்டேன். என்னங்கம்மா எப்படி இருக்கீங்க சிஸ்டர், அப்படி இருக்கேன். என்ன ஃபீஸ்லாம் கட்டிங்களா, அப்படி சொல்லிகிட்டே இருக்கு. கேட்க வருத்தம், வெக்கப்படுது. எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். அது கொஞ்சம் காசு வச்சிருக்கு, இவ்வளோ சொல்லிட்டு பிறகு சம்பளம் வாங்கி கட்டிக்கலான்னு. அப்படியே போய் அப்போ வந்து ஹெட்மிஸ் யாருன்னா அங்கே பிஷேப்பாக இருக்கிற அவரோட மனைவி தான். நான் சொன்னேன் அந்த ஓஏ கிட்ட, அந்த அம்மா கிட்ட, ஒரு 4000 ரூபா குறைக்க சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன, ஒரு ஊழியக்காரர் வந்து இருக்கிறாரு, அம்மா ஒரு 4000 ரூபா குறைப்பீங்களா ஃபீஸு, அப்படியா. உடனே 4000 ரூபா வாங்கிட்டு பில்லு எழுதி டோக்கன் எழுதி கொடுத்துட்டு அங்கே கட்டி 4000 ரூபா கட்டிட்டேன். கொஞ்சம் கட்டிட்டு அந்த 4000 எடுத்துகிட்டு போய் அந்த சகோதரி இடத்துல கொடுத்தேன். என்கிட்ட இந்த 2000 போட்டு 6000 ரூபா அந்த அம்மாவுக்கு கொடுத்தேன். யாருக்கும் தெரியாது, பிள்ளைகளை ஃபீஸ் கட்டுங்க சிஸ்டர், பிறகு பார்த்துக்கலாம். இது சந்தோஷத்தையே பார்ப்போம். அருமையான தேவ ஜனமே, இதை ஒருத்தர் பார்த்துட்டாங்க. உங்களுக்கு சொல்றேன், தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்திலே உயிர் காக்கும். அவங்களோட குறைச்சலிலே நாம் நிறைவை உண்டாக்க வேண்டும். ஏழப்பட்டவர்களை துர்பிரயோஜனப்படுத்தக்கூடாது, இல்லாமல் இருக்கிறவர்களை துர்பிரயோஜனப்படுத்தக்கூடாது. தர்மம் செய்கிறதை முந்திக்கூடும். அவர்களுக்கு அப்படி, இந்த ஊழியக்காருக்கு இப்படி செய்திருக்கு, அவருக்கு சந்தோஷம். என்னை முகத்தை பார்த்துட்டு அழுறார், கண்ணெறியாமல் கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறார். ஏன் அழுறீங்கன்னு கேட்டேன். என்கிட்ட காசு இல்லை, இன்னும் 10-15 நாளுக்கு அப்புறம் காசு கையில் வந்துடும், ஆனால் ஃபேமிலி மெயின்டெனன்ஸுக்கு இல்லை, வீட்டில் எனக்கு அரிசி கூட கிடையாது. அன்பானவர்களே, அந்த 10 கிலோ அரிசி அந்த அவர்கள் உபயோகப்படுத்திக்கணும். நான் காசு இருந்தால் இன்னும் கொஞ்சம் அரிசி வாங்கி கொடுத்துருக்கேன். என் கையில் இருந்த காசுக்கு அவளுக்கு தக்காளி எல்லா காய்கறிகளும் முடிஞ்சதை வாங்கி கொடுத்து, அரிசியும் வாங்கி கொடுத்து, பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுத்து, அவர் மகிழ்ச்சியாக போயிட்டு வாங்க, சந்தோஷம். முதல்ல வீட்டுக்கு போங்க. அந்த காசை பாக்கெட்டுக்குள்ளே போட்டு உள்ளே அழுத்தி அழுத்தி தட்டி தட்டி பார்த்துக்கிட்டு போகிறார். காசு எங்கே விழுந்துடக்கூடாது, பத்திரமா கொண்டு போகிறார். அருமையான தேவ ஜனமே, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, அது நல்லது. ஜாதி பார்க்காதீங்க. இந்த ஊழியக்கார் நம்மால் இல்லை, அவருக்கு உதவி செய்யக்கூடாது. இந்த விசுவாசி நம்மால் கிடையாது, நம்மளுக்கு உதவி செய்யணும். அந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி நம்மளுக்கு உதவி செஞ்சனா உனக்கு ஒரு பலனும் பரலோகத்தில் வராது. அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ஜாக்கிரதையா.
நற்செய்தி பொருந்தி வாழும், ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்யும், ஆறுதலாய் இருங்கள், அது பாக்கியம். யார் குடும்பத்தையும் கெடுக்கக்கூடாது. அப்படி கெடுத்தால் ஒரு நாள் வரும் நீ கெடுக்கப்படுவான். அதெல்லாம் மனசுல இருக்கும். யாருக்கு என்ன தீமை செஞ்சிருக்கிறோம், யாருக்கு என்ன கெடுதலை செய்திருக்கிறோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீ மறைந்திருந்து வீட்டில் உற்சாகமாக பேசி சந்தோஷப்படணும். அடிச்சிட்டேன், தூக்கிட்டேன், உன்னை தூக்குறது எவனா வருவான். அன்பானவர்களே, அந்த மாதிரி அக்கிரமத்தை கிறிஸ்தவர்கள் செய்வார், தேவ ஜனங்கள் செய்ய மாட்டார். புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு கூட்டம் கிறிஸ்தவம், இன்னொரு கூட்டம் தேவ ஜனங்கள். தேவ ஜனங்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்பார்கள், ஒருவருக்கொருவர் கொடுத்து உதவி செய்வார்கள், ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுவார்கள். இதுதான் கிறிஸ்தவம், தேவ ஜனங்கள். கிறிஸ்தவம் என்றது வேறே. அவன் 4 காலில் நடப்பான், சேத்திலையும் புரண்டுக்குவான், எங்கே அவனை குப்பையிலும் புரண்டுக்குவான். அவனை கணக்கில் வைக்கக்கூடாது. காரணம், அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். கிறிஸ்தவங்க தான் பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு வருவாங்க, பரலோகத்துக்கு போக மாட்டான். இன்னொரு மனைவி இடத்துல போய் தப்பாக பழகிறான் அந்த ஊழியக்காரன், அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். உன் புருஷனை நம்பி வீட்டில் விட்டு இன்னொருத்தன் வேலைக்கு போகிறான், நீ இன்னொருத்தனோட போய் குமாரம் அடிச்சுட்டு இருக்கியா கேட்டு வச்சுட்டு, அன்பானவர்களே, உன் நிலைமை பரிதாபத்துக்குரிய. அதுபோல ஒரு நிர்பந்தமான நிலைமை தேவ ஜனங்களுக்கு வரவே கூடாது. உன் புருஷனிடத்திலே நீ சந்தோஷமாயிரு, உன் மனைவி இடத்திலே நீ சந்தோஷமாயிரு. பிற பெண்ணை நோக்கி பார்க்காதே, உன் மனைவி இடத்திலே சந்தோஷமாயிரு, அவளிடத்திலே இன்பமாயிரு, அவளை காப்பாற்று, பிறருக்கு உதவி செய்யலாம், அவங்களை மிஸ்யூஸ் பண்ணாரு. தேவையில்லாமல் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். அந்த நேரத்தில் தேவ சமூகம் உட்கார்ந்து எங்கெல்லாம் நிற்கணும். யாருக்காலும் கவுன்சிலிங் கொடுக்க போவேன். கவுன்சிலிங்கில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவேன். சில சினிமா பற்றி பேசுவான், ரவுடிஸை பற்றி பேசுவான், அரசியலை பற்றி பேசுவாங்க. அவங்களோட கலந்து ஆலோசனை கொடுத்து இப்படி இல்லை, இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க ஜெபம் பண்ணி இப்படி நடந்து கொள்ளுங்க, தேவன் கைவிட மாட்டான், சுவிச்சன்னு சொல்லி அனுப்பேன். நான் டைரக்டாக சொல்ல மாட்டேன். அருமையான தேவ ஜனங்களே, எச்சரிக்கையாக இருங்க. ஒருவன் உங்களை மோசம் பார்க்காதபடி எச்சரிக்கையாக இருங்க, உதவி செய்யுங்கள். கிறிஸ்தவனை போல இருக்காங்க. கிறிஸ்தவம் வந்து பண்ணி அவர் பண்ணிக்கிட்டோம். ஜாக்கிரதையாக இருங்க. பைபிள் எடுத்துகிட்டு வருவாங்க, பாட்டு போடுவாங்க, காணிக்கெல்லாம் போடுவாங்க. அது இச்சையின்படி இது வாழும். அது கெடுதல் செய்யும், கெடுதல் செய்யும். யாருன்னா கெடுதல் செய்யும். அந்த கெடுதல் அவளுக்கு அவர் மரண தருவாயில் இருக்கும்போது தான் தெரியும், இப்போல்லாம் தெரியாது. அந்த பாவ கூட்டம், அந்த பன்றி கூட்டத்தோட மிங்கலாக்கூடாது. 1. 2வது, பன்றி இறைச்சி பன்றிக்கறி சாப்பிட்றவங்களோட நான் பழக மாட்டேன். உடனே விலகி போயிடுவேன். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், பார்த்துக்கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கள், ஊழியக்காருக்கு உண்மையாக இருங்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ பிரயாசப்படுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் நான் நற்செய்தி பொருந்தினால் அது நலமாக இருக்கும், ஆண்டவருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அவருடைய தெய்வ சுபாவங்கள், அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய இரக்கம் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கும். பார்க்குறவர்கள் நம்மளை லூசுன்னு சொல்லுவான். நாம் தேவனால் பலப்படுத்தப்பட்டு வாழ்வோம். 1வது சங்கீதப்படி விலகி வாழும். சபைக்கு 100 பேர் வருவாங்க, அதில் 1 கிறிஸ்தவனால் மட்டமான புத்தி இருக்கும், கெடுக்கிற புத்தி நிறையவே இருக்கும். அவளோட நீ பழகவே கூடாது, பேசக்கூடாது. உடனே நல்ல ஜனங்களோட பழகணும். நல்ல ஜனங்களோட பண்டியோடு பழகினால் கன்று பன்றியை போல தான் செயல்படும், பழமொழி. அதனால தான் நாயோடு பழகக்கூடாது, அது தான் கக்கி நேர்த்தி தீரணும். அந்த மாதிரி ஆட்கள் இடத்துல நான் பழக மாட்டேன், பழகக்கூடாது. எப்படி விலக வேண்டுமோ ஆண்டவர் தான் சொல்லுவேன். ஐயா, அவனுக்கு இந்த குற்றத்தை பார்த்தேன், அவனை எனக்கு வேண்டியதில்லை, அவனை எனக்கு தூரப்படுத்தும் ஆண்டவரே, தூரப்படுத்தினான். எனக்கு தேவை தேவன் அன்பா இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். நாம் சீர்பொருந்தப்பட்டவர்களாக எப்பவும் வாழ்வோம். சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Praise the Lord. God bless you. ஜபிக்கலாங்களா? ஊழியக்காரர்கள் சரியாக ஜெபம் பண்ண 2 வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு விட்டுறாரு. நினைக்காதீங்க, இந்த 2 வார்த்தையே உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. சர்வவல்லவரே, இந்த வார்த்தையில் கேட்கிறதானே பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்.
அவர் நற்சீரோடு வாழ உதவி செய்யும். எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு தார். இந்த வாயை திருப்தி ஆக்குறாச்சா, கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வரை நாட்கள் ஆயத்தப்படுத்துங்க. அவங்க ஜெய ஜனங்களாகவே வாழட்டும். போலி கிறிஸ்தவர்களாய் வாழக்கூடாது. அந்த பன்றி கூட்டத்தின்படி நாம் கூட்டத்தில் செல்லக்கூடாது. கண்ணனம்னு புத்தி சொல்லி திருப்பலாம். வெள்ளனா அவங்கள விட்டுட்டு விலகி தேவ ஜனங்களோடு கலந்து நிற்போம் என்ற எண்ணம் அவனுக்கு வரட்டும். பாதுகாத்து பராமரித்தரும் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.